இன்றைக்கி என்ன விலாகுனா சும்மா ரேண்டமாக வந்து இதை கட் பண்ணிடலாம். இன்றைக்கி என்ன விலாகுனா பக்கத்தில் ஒரு இடம் ஸ்பாட் பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்பாட் வந்து மெயினான இருக்கும், ஒரு ரவுண்டான மாதிரி, நம்ம ஊர் ரவுண்டான மாதிரி இருக்கும். ரவுண்டானத்துக்கு உள்ளே வந்து எக்ஸ்போன்னு எழுதியிருப்பாங்க. அது பார்க்க ஓகேவாக தான் இருந்துச்சு, பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை நான் ஷோ பண்ணுறேன், பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே நான் போயிட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஆக்சுவலாக இந்த 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 கடை பார்த்தீங்களா, இந்த ரோ வந்து எங்கள் ரூம் இருக்கிறது பக்கம் தான். ஒரு 3 to 5 minutes ஆகும். நாங்கள் போயிட்டு நான் ஷோ பண்ணுறேன். இப்போ என்னன்னா, இது நம்மளோட கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீட்டு. இது கொஞ்சம் தள்ளி போனால் அடுத்த தெருவுன்னு நினைக்கிறேன். அடுத்த தெருவில் வந்து இந்த எக்ஸ்போ இருக்குது. அங்கே மொத்தம் பென்ட்லி போகுது காட்டுறாங்க. இங்கே வந்து இப்போ தான் மணி வந்து 8 ஆகுது. 8னா இந்த ஊர்லலாம் நார்மலாக ஒரு 8:30 நம்ம மாதிரி திறப்பாங்க. 8 மணி 8:30 தான் இங்கே ஓப்பன் ஆகும். அதெல்லாம் எல்லாம் அப்படி அமைதியாக இருக்கும். ஆனால் இதே நைட்டு வந்து பார்த்தோம்னா நைட்டு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நான் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் வருவாங்க, வீட்டுக்கு போவாங்க, செய்யலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அடுத்து என்ன சொல்ல, அடுத்து இங்கே ரூல்ஸ் ரொம்ப முக்கியம். ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டிங்க. டிராஃபிக் ரூல்ஸாக இருக்கட்டும், என்னது எல்லாம் துபாய்னா இல்லை வெயில் அடிச்சு வச்சுருக்கோம், இல்லை மொட்டை வெயிலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அப்படி கிடையாது. இங்கே கொஞ்சம் நல்லாவே குளிரும். ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் ஷோ பண்ணியிருப்பேன். இங்கே ரொம்ப மிஸ்ட்டு கூட வரும். காலங்காலத்தில் அப்படியே சொல்கிறது இப்படி மிஸ்டியாக ஃபாகியாக தான் இருக்கும். இந்த ஏரியா கிளைமேட்டே அப்படி தான் இருக்கும். வந்துட்டோம், எக்ஸ்போ வந்துட்டோம். நான் சொன்னேன்ல, இதான் ஆக்சுவலாக அந்த எக்ஸ்போ. சும்மா சின்னதாக தான் இருக்கும், ஆனால் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானு சொல்லிட்டு எடுத்த விலாக் தான் இது. தென் ஞாபகம் வர எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, அத்துடன் இந்த விலாக் முடிவடைகிறது. வேறு என்ன சொல்ல, ஓகே பாய். ஒரு மினி விலாக் தான். அங்கே பாருங்கள், ஒரு ஃபெராரி நிற்கிது. Until see you, bye bye. It's me. இப்போ என்னென்னா, போன வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க. அந்த வீடியோவில் வந்து மார்னிங் ஃபுட்டேஜ் இருக்கும். பட் நான் நைட்டு போய் எடுத்தேன். ஸோ மார்னிங்க்கும் நைட்டுக்கும் எப்படி இருக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். லைட்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதை நான் ஆட் பண்ணுறேன். நைட்டு போகிறது எந்த மாதிரிலாம் எந்த மாதிரியா இல்லை கேட் நைட்டு ரூம் டு எக்ஸ்போக்கு நைட் வியூ எப்படி இருக்குது, அந்த கார்ஸாக இருக்கட்டும், பில்டிங்ஸாக இருக்கட்டும், அது எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதையும் நான் எடுத்து நான் கிளிப் ஆட் பண்ணுறேன். ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.
இன்றைக்கி என்னென்னா திடீர்னு பார்த்தா கூகுளில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. என்னென்னா இன்றைக்கி மழை பெய்யும்ன்ட்டு. என்னைக்கு ஆச்சு என்னடா இது வெயில் காலம் ஆச்சு எப்படி மழை பெய்யும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு மழை பெய்யுது. அதிசயம். அது இன்னொன்று என்னென்னா எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குப்பளிட்டு இருப்பார். பட் நம்ம ஊர்லலாம் ஒரே சாதாரணமாக ஒரு சேஃப்டி மெஷர்ஸே இல்லாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நோகாமல் கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஏதோ சம்திங் டூல்ஸ் மாதிரி வச்சுட்டு க்ளீன் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நாலேஜ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லலாம், கொஞ்சம் அறிவாக இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் துபாயில் #துபாய்ன்ற மாதிரி தான். பாய்.